இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எப்போவாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நானே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இந்த சேப்பங்கிழங்கு இருந்துச்சு. அதனால நான் யூஸ் பண்ணேன். பட் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காம்பினேஷன் எப்படிரா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை உங்களுக்காக நான் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் சோம்பு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மற்ற ரெண்டுமே மொச்சக்கொட்டையும் சரி சேப்பங்கிழங்கையும் ரெண்டுத்தையுமே நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சு திறந்துருக்கேன். ஸ்டீமில் குக் ஆகும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் அவிச்சு வச்ச மொச்சக்கொட்டை, நான் இங்கே காஞ்ச மொச்சக்கொட்டை கிடையாதுங்க, இது பச்சை மொச்சக்கொட்டை தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவே உங்கள்கிட்ட காஞ்சதாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த சேப்பங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் வேகும்போது உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸுங்க. நீங்கள் எப்போவுமே ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் சுகர் போடும்போது நீங்கள் வெங்காயம் போடாததை இது ரீப்ளேஸ் பண்ணிவிடும். வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேரமலைஸ் பண்ணுற அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அது போடாதனால லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சுகர் போட்டோன்னா அது என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சூப்பரான, இதுக்கு பேரே வைக்கல, இந்த ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளை போட்டு ஒரு நிமிஷம் அதே மாதிரி மூடி வச்சு ஸ்டீமில் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பரட்டினீங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு மசாலாவுமே ஸ்டீமில் ஒரு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பரட்டினீங்கன்னா அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு ஒரு நிமிஷம் இப்படி பரட்டினீங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், தயிர் சாதம் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் ரைஸ்க்காக இருந்தாலும் இது நல்லாவே சூட் ஆகும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.